அனைவருக்கும் காலை வணக்கம். இதை இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே, உடல் ரீதியான துயரங்கள்ல 7வது துயரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வலி அப்படிங்கிற ஒரு துயரத்தை நம்ம பார்க்க போறோம். இதை ஒட்டிய நற்செய்தி நூல்கள் மத்திய எழுதிய நற்செய்தி இயல் 4 இறை சொற்றொடர் 24 இவ்வாறு சொல்லப்படுது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதம் உற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணப்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்படுது. குணமாக்கினார் அப்படின்னு. அப்ப இயேசு நம்முடைய உடல் வலிகள் என்ன நோயா இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே குணமாக்குவார் அப்படின்னு சொல்லி நற்செய்தியில பல விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம். அப்ப இதை ஒட்டிய ஒரு ஒரு உண்மை சம்பவம், புனிதருடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படின்னா, புனித மரி பெர்னதெத் சூபிரு அப்படிங்கிறவங்கள பாக்குறோம். நம்ம பெர்னதெத் அம்மாவை கேள்விப்பட்டிருக்கோம்ல, மாதா காட்சி கொடுத்தவங்க. அவங்கள பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். அவங்க 13 வயசு சின்ன பிள்ளையா இருக்கும் போது எல்லாரு கூட என்ன பண்றாங்க, ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் விறகு பொறுக்கிறதுக்காக போகும்போது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட தன்னுடைய தங்கச்சியை கூட்டிக்கிட்டு போகும்போது அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மாதா அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. இப்படியாக அவங்களுக்கு 18 முறை காட்சி கொடுத்ததாக அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்படுது. பெர்னதெத் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, லூர்து நகரை விட்டு வெளியில வராங்க. வெளியில ஒரு மடத்துல சேர்றாங்க. சேர்ந்து வார்த்தைப்பாடு கொடுக்குறாங்க. வார்த்தைப்பாடு கொடுத்து நல்ல ஒரு கன்னியாஸ்திரியா வாழ்றதுக்கு முயற்சி செய்யறாங்க. வாழ்றாங்க. அவங்க நல்ல கன்னியாஸ்திரியா வாழ்றாங்க. ஆனா அவங்கள அப்படியாக கவனித்து கொண்டதாக அவங்களுக்கு அவங்க கான்வென்ட்ல அருட்சகோதரிகள் அவங்களை அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்படல அப்படிங்கிறாங்க. புனித பெர்னதெத் என்ன பண்றாங்க அப்படின்னா நான் கடவுளுடைய கையில ஒரு விளக்கமாறு எப்படி ஒரு ரூமை கூட்டுறதுக்கு பயன்படுதோ, கூட்டி முடிச்ச உடனே குப்பைகள்லாம் நம்ம நல்லா சுத்தம் பண்ணணும்னு அதை எப்படி நம்ம மூளையில போடுறோமோ அதே போலதான் நான், கடவுள் என்னைய ஒரு காரியத்துக்காக என்னை பயன்படுத்தினாரு. இப்ப நான் பயன்பட்டு முடிச்சுட்டேன், அதனால நான் மூளையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல சொல்லப்படுறாங்க. மாதா எனக்காக ஒரு ஆலயம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காட்சி கொடுத்து அந்த ஆலயம்லாம் கட்டி முடிச்சோன்னே எல்லாரும் போகும்போது இவங்க மட்டும் போகாம இருந்திருக்காங்க. ஏன் நீங்க போகல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல நான் போனோம்னா அங்க இயேசுவை யாரும் பார்க்க மாட்டாங்க, மாதாவை யாரும் பார்க்க மாட்டாங்க, கடவுளை யாரும் மகிமைப்படுத்த மாட்டாங்க, மாதாவை யாரும் புகழ மாட்டாங்க. அப்ப அவங்க புகழ்றதுக்கும் போற்றதுக்குரிய ஒரு இடத்துல இருக்கும்போது நான் அங்க போகிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. எல்லாரும் என்னை பாக்குறதுனால நாங்க போகக்கூடாது, அவங்களதான் பார்க்கணும், அந்த இடத்துக்கு போனா மாதாவையும் இயேசுவையும் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாதா நம்ம கேள்விப்பட்டோம். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு. ஆக நாம இன்னைக்கு என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, பிறர் மனவலியை நான் புரிந்து செயல்பட வேண்டும். ஜெபம். இயேசுவே, நான் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும்படியாக, பிறருடைய மனவலியை போக்கக்கூடியவளாக இருக்கும்படியாக, பிறருடைய உடல் வலிக்கு தேவையான ஆற்றலை, சக்தியை உம்மிடம் கேட்டு பெறக்கூடியவளாக நான் வாழ வரம் தாரும். ஆமென்.